இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மாங்காய் ஊறுகாய் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 பெரிய மாங்காய் எடுத்துக்கோங்க. நல்லா பொடிசாக வெட்டிக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அந்த கேப்பில் ஒரு சட்டியில் 2 டேபிள் ஸ்பூனு வெந்தயத்தை போட்டு நல்லா ரெட்டிஷ் ப்ரௌன் கலரில் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் வறுத்த வெந்தயத்தை போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊற வச்ச மாங்காயில் 2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூளும் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தூளும் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சட்டியில் 100 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 4 டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்ச தாளிச்ச மசாலாவை மாங்காய் கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா ஒரே நாளில் சாப்பிட்டா வெந்தயம் போட்டனால கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இதை நம்ம தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த